நம்ம இந்த வீடியோவில் இந்த 6 ராசிக்காரர்கள் 2023 தொழில் ஆரம்பித்தால் பல கோடிக்கணக்கில் லாபம் ஈட்டலாம் அப்படிலாம் சொல்லி ஜோசியம்லாம் பார்க்கப்படுறது கிடையாது. யாராக இருந்தாலும் சரி, ஒரு பிஸ்னஸ் புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை ஒரு ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கனாலும் சரி, இல்லை ஃபியூச்சரில் நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்ப்பா அப்படின்னாலுமே சரி, நீங்கள் எந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலுமே இந்த 6 விஷயத்தை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பல கோடிக்கணக்கில் உண்மையிலேயே லாபம் ஈட்டலாம். நம்ம இந்த 6 விஷயத்தையும் ஒன்று ஒன்றா வேகமாக பார்த்து முடிச்சோம். ஃபஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா மைண்ட் செட். நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே அதில் கரெக்டாக நம்ம ஃபோக்கஸாக இருந்தால் தான் அந்த விஷயத்தை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு கிரிக்கெட் பிளேயராக இருக்கீங்க, நாளைக்கு உங்களுக்கு ஒரு மேட்ச் இருக்குது. இந்த மேட்ச்சில் நான் வின் பண்ணேன்னா பசங்களோட இப்படிலாம் பார்ட்டி பண்ணலாம், பசங்களோட ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், அது பண்ணலாம் இது பண்ணலாம்னு சொல்லிட்டு வின் பண்ணுறதை மட்டும் பற்றி யோசிச்சு கான்சன்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னோம்னா அந்த மேட்ச்சில் நம்ம வின் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். அதுக்கு பதிலாக இந்த மேட்ச்சில் நம்ம வின் பண்ணணும் அப்படின்னா இவனை ஃபஸ்ட் ஓவர் போட சொல்லலாம், ஃபஸ்ட் பேட்டிங் இவனை பிடிக்க சொல்லலாம், ஃபீல்டிங் இந்த மாதிரிலாம் பண்ண சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயத்தில் நம்ம திங்க் பண்ணால் மட்டும்தான் அந்த மேட்ச்சில் நம்ம ப்ராப்பராக வின் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி தான் பிஸ்னஸும். இப்போ நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் வந்து எனக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஓகே இவர் எனக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு, ஃபஸ்ட் டே வந்து இவனை கூப்பிட்டு பார்ட்டி பண்ணுவோம், செகண்ட் டே இவனை கூப்பிட்டு பார்ட்டி பண்ணுவோம், யாராச்சும் ஹோம் வளர்க்குறதுக்கு நல்லா ஐயாயிரம் கூப்பிடுவோம், குலசமைக்கலுக்குலாம் போயிட்டு வருவோம், இந்த மாதிரி திங்க் பண்ணேன் அப்படின்னா நீங்கள் எனக்கு அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறதுக்கே ரொம்ப யோசிப்பீங்க. அதுக்கு பதிலாக இந்த இடத்துல இந்த எக்யூப்மெண்ட்லாம் லோ காஸ்ட்டாக கிடைக்குது, நம்ம பிஸ்னஸை இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவோம், ஒரு நல்ல இடத்துல போய் கடையாக போட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட ஐடியாவை நான் உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னா நீங்கள் எனக்கு உடனே வந்து அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க, உடனே ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருவீங்க. இதே மாதிரி தான் நீங்களே ஒரு பிஸ்னஸ்ஸு ஒன்றா ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதில் கொஞ்சம் லாபம் வந்த உடனே ஓகே இதை நம்ம செலிப்ரேட் பண்ணணும், நம்மளை யாருன்னா அதில் நீ பண்ண முடியாது ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னாங்களோ மூஞ்சிலாம் கறி பூசுற அளவுக்கு நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணணும், அது பண்ணணும் இது பண்ணணும்னு சொல்லிட்டு அதில் நம்ம திங்க் பண்ணோம் அப்படின்னோம்னா அதில் நம்ம கிடச்ச கொஞ்சம் லாபத்தோடையே அப்படியே ஸ்டாப் ஆயிரும். அதுக்கப்புறம் அது வந்து க்ரோத் ஆகாது. அதுக்கு பதிலாக அது நம்ம செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிற அமௌண்ட்டை நம்மளோட பிஸ்னஸே நம்ம ரொட்டீன் பண்ணோம் அப்படின்னோம் அதை விட பல மடங்குல மறுபடியும் நம்ம லாபம் எடுக்கலாம். ஸோ நம்ம எதுக்குமே செலிப்ரேட் பண்ணுற விஷயத்தை பற்றி யோசிக்காமல் நம்ம வின் பண்ணலாம் அப்படின்னா அந்த பிஸ்னஸில் நம்ம என்ன பண்ணால் அதை வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஃபோக்கஸாக இருக்கணும். ஸோ அதே தான் நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஃபோக்கஸாக இருக்கணும். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செகண்ட் ஒன்று என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா பேக்கப் பிளான். அதாவது நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே அதுக்கு பேக்கப் பிளான் ஒன்று கண்டிப்பாக இருக்கணும். அதுவும் முக்கியமாக பிஸ்னஸில் கண்டிப்பாக பேக்கப் பிளான்னு சொல்லிட்டு ஒன்று இருந்தே ஆகணும். நம்ம என்ன தான் 100% இதில் சக்ஸஸ் ஆயிடுவோம், அது பண்ணிடுவோம் இது பண்ணிடுவோம் சொன்னாலுமே கூட என்றைக்கோ ஒரு நாள் ஒரு சுச்சுவேஷனில் நமக்கு அடி சறுக்க தான் செய்யும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு பைக்கில் போய்கிட்டு இருக்கோம், பைக்கில் ரிசர்வ்ன்ற ஒரு ஆப்ஷனும் கிடையாது, எம்டி ஆச்சுன்னா பிளிங்க் ஆகாதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து கரெக்டாக ப்ராப்பராக பெட்ரோல் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து வண்டியை எடுப்போம். நம்மளும் பெட்ரோல் போட்டு வச்சுருப்போம், காலையில் அவசரமாக நம்மளோட ஒர்க்குக்கு போகிறோம், மறுபடியும் ஈவினிங் வந்துட்டு நமக்கு வீட்டில் தெரிஞ்சவங்க யாரையாச்சும் அர்ஜென்ட்டாக பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் எங்கேயாச்சும் கூப்பிட்டு போகிறோம் வரோம், இந்த மாதிரிலாம் ஒர்க் பார்க்குறப்ப நம்ம வந்து பெட்ரோல் போடுறதே மறந்துடுவோம். அப்போ என்ன ஆகும், ரிசர்வோ இல்லை பிளிங்கிங் ஆப்ஷனோ இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட வண்டி போகிற வழியிலே பதிலே ஸ்டாப் ஆயிரும். ஸோ அதே மாதிரி தான் பிஸ்னஸ்மே, நம்ம எப்பயுமே கரெக்டாக நம்மளால் ரன் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம வந்து சொல்லவே முடியாது. எப்போ வேணாலும் எது வேணாலும் ஆகணும். ஸோ அது எல்லாத்துக்குமே தயாராக இருந்துட்டு தான் நம்ம ஒரு பிஸ்னஸில் இறங்கணும். நீங்கள் ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அது எனக்கு ஒரு பேக் போனாக இருக்குது, அதுலேருந்து இன்கம் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அது இல்லை அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு இன்கமே வராமல் உங்களோட சேவிங்ஸை மட்டும் வச்சு ஒரு 3 months உங்களோட ஃபேமிலியை நீங்கள் தாராளமாக ரன் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் பிஸ்னஸ் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். அதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு ஜாபுக்கு போயிட்டு உங்களுக்கு தோன்ற ஐடியாவில் ஒரு பிஸ்னஸை ஒரு பார்ட் டைமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். பார்ட் டைமாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அது ஓகே ஓரளவுக்கு நல்லா ரன் ஆகுது ஓடுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறமும் உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 monthsக்காச்சும் அந்த ஜாப்லேருந்து வர இன்கம்மை சேவிங்ஸை வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பார்ட் டைம் பிஸ்னஸை ஃபுல் டைமாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபுல் டைமாக பிஸ்னஸ்லேயே இறங்க. இந்த மாதிரிங்க நம்ம சேஃபாக ஒரு பிஸ்னஸில் காலடி எடுத்து வச்சாதான் நம்மளால் அதில் வின் பண்ண முடியும், வாய்ப்பு இருக்காது. நான் மோஸ்ட்லி எந்த ஒரு பேக்கப் பிளானுமே இல்லாமல் இதுலேயுமே இறங்குறத விரும்பவும் மாட்டேன், ரெக்கமெண்டும் பண்ணவே மாட்டேன். தேர்ட் ஒன், சூஸ் யுவர் பிஸ்னஸ். எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே சரி அதில் கரெக்டான நாலேஜ் இல்லை அப்படின்னா அந்த விஷயத்தை ப்ராப்பராக பண்ணவே முடியாது. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்னு ரொம்ப மும்முரமாக இருக்கீங்க, அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டும் நீங்கள் வச்சுருக்கீங்க. நான் வந்துட்டு சார் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் இருக்குது, இதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், நல்லாவே லாபம் ஜெனரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்குறீங்க, நான் அதை வந்து பண்ணி கொடுக்குறேன், லாபம் வர மணிக்கு நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு கொடுத்துட்டு போயிட்டேன். அதில் வந்து ஒரு 1 month வந்து ரெகுலராக உங்களுக்கு லாபம் வருது. அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸில் ஏதோ ஒரு ப்ராப்ளமோ ஸ்ட்ரகிளோ உங்களுக்கு வருது அப்படின்னா அதை வந்து உங்களுக்கு ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு நாலேஜ் இருக்கும். நாலேஜ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து என்னை தேடிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும். எனக்கு ரீச் ஆயிடுச்சு, நீங்கள் கூப்பிட்றது எனக்கு ரீச் ஆயிடுச்சு, நான் வந்துட்டேன்னா அது வந்து ஓகே. சப்போஸ் நீங்கள் கூப்பிட்றது எனக்கு ரீச் ஆகலை, என்னால் வர முடியல அப்படின்னா அந்த பிஸ்னஸை நம்ம கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும்.
இதே மாதிரி தான் நமக்கு நிறையாவே நடந்திருக்கும். நிறைய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம், சிலது ரன் ஆகிருக்கும், சிலது ஃபெயிலியர் ஆகிருக்கும். இதெல்லாம் காரணம் வந்து இந்த பிஸ்னஸில் நமக்கு சரியான நாலேஜ் இல்லாதனால தான் அது வந்து ஃபெயிலியராகவே ஆகுது. ஸோ நம்ம எந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலுமே சரி, அந்த கரெக்டான நாலேஜை நம்ம கெயின் பண்ணியிருக்கணும். அட்லீஸ்ட் அதை பற்றினா ஒரு பெய்டு கோர்ஸ் ஆச்சும் நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கணும். அப்போ தான் அந்த பிஸ்னஸை நம்மளால் தொடர்ந்து ரன் பண்ண முடியும். ஸோ பிஸ்னஸ்க்கு நாலேஜுன்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நாலேஜ் இல்லாமல் எந்த ஒரு பிஸ்னஸையுமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாதீங்க, ரன் பண்ணவும் செய்யவே செய்யாதீங்க. 4th ஒன், இன்வெஸ்ட்மெண்ட். முதல் சொன்ன மாதிரியே நான் வந்து உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி தரேன்னு சொல்கிறேன். நீங்கள் அதில் நாலேஜும் கெயின் பண்ணிட்டீங்க அப்படின்னாலுமே நீங்கள் மொத்தமாக அந்த பிஸ்னஸ்க்கு ஒரு 3 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்படின்னா 3 லட்சத்தையுமே மொத்தமாக என்கிட்ட கொடுத்து நான் ரன் பண்ணி உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னா அது நமக்கு அனுபவம்ன்றது சுத்தமாகவே இருக்காது. ஸோ அனுபவம் நமக்கு ரொம்பவே தேவை. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை டிவைட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு பலசர கடை வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஏரியாவில் ஒரு பலசர கடை வைக்கிறோம். பலசர கடையை நம்ம எடுத்தோன்னே 100% நம்ம அமௌண்ட் எல்லாத்தையுமே போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை பெரிய ஸ்டோர் ஆரம்பித்தோம் அப்படின்னோம்னா, சப்போஸ் ஏதோ ஒரு டயத்தில் நம்ம வந்து அதை மிஸ் பண்ணிவிட்டு ஒரு தப்பான இடத்துல கடை வச்சிட்டோம், எதுவும் செஞ்சுட்டோம் அப்படின்னோம்னா, அந்த 100% பொருளையுமே அப்படியே ஓவராலாக எடுத்துகிட்டு நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு அது பண்ணுறதுக்கு ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், ரொம்ப தலைவலியும் வந்துடும். இல்லை நம்ம அந்த பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னாலுமே அந்த 100% நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுமே டிஸ்பஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும், ரொம்ப நமக்கு ப்ரெஷர் ஆயிரும். இவ்வளோ அமௌண்ட் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரொம்பவே டென்ஷன் ஆயிரும். ஸோ அந்த 100%க்கு பதிலாக ஒரு கடையை நம்ம பிடிச்சி அது ஒரு 30% ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அது எப்படி போகுது, எப்படி நல்லா ரன் ஆகுது அப்படின்றத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் 50% இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். 50% இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு இருக்கிற மக்கள் எல்லாத்தையுமே நல்லா ரீட் பண்ணிவிட்டு, ஓகே இவங்களாம் இதெல்லாம் தேவைப்படுது, இவங்களுக்கு இதெல்லாம் நம்ம வாங்கலாம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 70% நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்னமும் என்னென்னலாம் இங்கே தேவை, என்னென்னலாம் இங்கே நல்லா சேல்ஸ் ஆகும் அப்படின்றத நல்லா லேர்ன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் 100% இன்வெஸ்ட்மெண்ட் போடணும். இதில் நமக்கு என்ன ஒரு பெரிய ப்ளஸ்னா, சப்போஸ் நம்ம தேர்ந்தெடுத்த ஒரு ஷாப் வந்து அந்த இடம் வந்து கொஞ்சம் தப்பாக இருக்குது அப்படின்னாலுமே கூட 30% இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்பயே நமக்கு அது ஈஸியாக தெரிஞ்சிடும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த 30% பொருளை மட்டும் டிஸ்பஸ் பண்ணிவிட்டு நமக்கு பெரிய லெவலில் லாஸ் இருக்காது, அதில் வந்து நம்ம வந்து மீண்டும் வந்துடலாம். ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா மொத்தமாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, டிவைட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒரு 30% பண்ணுங்கள், 50, 70, 100 அந்த மாதிரிக்கே போங்க. அப்படி நம்ம போனால் தான் நம்ம பலசர கடை வைக்கணும்னாலுமே எந்த இடத்துல லோ காஸ்ட்டில் நல்லா நிறையா பொருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தேடுவோம் அந்த 30% இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால். இது 100% நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இறங்குனீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கடைக்கு போவோம், பார்ப்போம், ஓகே இப்போனா 100% எல்லாத்தையுமே வாங்க போகிறோம், ஆனால் இது எல்லாத்தையும் மொத்தமாக அள்ளி போடணும், ஆனால் இது எல்லாத்தையும் மொத்தமாக அள்ளி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்கிறப்ப நம்ம அவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் போகிறாங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு சரியாக கால்குலேட்டே பண்ண மாட்டோம். இதே ஒரு 30%னா அண்ணே இதில் வந்து ஒரு 10 பாக்கெட் போடுங்க, எவ்வளோ வருது, ஐயோ எவ்வளோ காஸ்ட் வருதா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள், அந்த மணிக்கு நம்ம வந்து நம்மளோட திங்க் வந்து அப்படி போயிடும். ஸோ அதனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்பவே யூஸ்ஃபுல். அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. 5th வந்து கிரியேட் யுவர் பிளான். நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இருந்தாலுமே இந்த கதையை நீங்கள் நிறையவே கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்மளோட பிஸ்னஸ் தான் ஒரு ஒரு வந்து பாதை. அந்த பாதை வந்து நேராக போயிட்டு லாஸ்ட்டில் 3ஆக டிவைட் ஆகுது. ஸோ 2 பேர் இருக்காங்க, 2 பேருக்குமே தனித்தனி பாதைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அது வந்து 3ஆக தான் டிவைட் பண்ணுது. இப்போ வந்து இருக்கிற ஒரு ஆள் வந்து குணமடக்கு எப்படியோ போயிட்டு நான் தப்பிச்சு வெளியே போயிடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் இருந்துட்டு அவர் விசாடு குணமடக்கு போகிறாரு. நமக்கு அவரை பற்றி நல்லாவே தெரிஞ்சிடும். எப்படி இருந்தாலும் இவர் போய் எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துட்டு முட்டி மோதி ஒரு லக்கில் வந்தாலும் தான் வரலாம், இல்லை அப்படின்னா உள்ளுக்குள்ளேயே இருக்கலாம் அப்படின்றது நமக்கு வந்து தெரியும். இன்னொருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு பார்த்துட்டிங்கன்னா, அவரோட கையில் கரெக்டான மேப் இருக்குது. ஸோ அந்த மேப்பை பார்த்து ஈஸியாக இந்த பாதையில் போகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு அவர் விசாட்டுக்கு போயிட்டு அந்த பிஸ்னஸில் வின் பண்ணிவிட்டு ஜெயிச்சும் வந்துடுறாரு. ஸோ இதே மாதிரி தான் பிளான்ன்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னோம்னா அதுக்கு ஒரு கோல் செட் பண்ணிவிட்டு அந்த கோலை நம்ம அச்சீவ் பண்ணணும்னா இன்றைக்கி நம்ம என்ன ஒர்க் பார்க்கணும் அப்படின்றத நம்ம வந்து டிசைட் பண்ணணும். இனிமேல் டிசைட் பண்ணாமல் காசு இருக்குது, நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன், அது சாட்டுக்கு போட்டுக்கு போகட்டும், நம்ம சாட்டு என் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்தோம் அப்படின்னோம்னா அந்த ஃபஸ்ட்டு பர்சன் எடுத்த முடிவு மாதிரி தான். நம்ம சார் கொண்டு மடங்கு போகிறேன்பா, எப்போ வருதா வரட்டும், லக்கு இருந்தால் வரட்டும் அப்படின்ற மணிக்கு தான் இருக்கும். அதே இது செகண்ட் பர்சன் மாணிக்க கையில் மேப் மாணிக்க பிளான் இருந்து இந்த பிளானை கரெக்டாக நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே போனோம் அப்படின்னோம்னா நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நம்மளோட பிஸ்னஸில் வந்து லாபத்தை வந்து நிறையாவே ஜெனரேட். எந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் நான் வந்து இந்த டயத்தில் ஒரு 4 மாதத்துக்குள்ளே இவ்வளோ அமௌண்ட் வந்து நான் ஜென்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்றத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அமௌண்ட்டை நான் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு 1 மந்த்துக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணணும். அந்த 1 மந்த்துக்கு நான் இவ்வளோ அமௌண்ட் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா
டெய்லியும் எவ்வளோ அமௌண்ட் வந்து ஜெனரேட் பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக இந்த 4 மாதத்தில் நீங்கள் நினச்சதை நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணிடலாம். 1 lakh இருந்தாலும் சரி, 1 crore இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களோட ஒர்க்கை டிவைட் பண்ணிவிட்டு கரெக்டாக நீங்கள் அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 100% நம்ம நல்லாவே லாபம் ஈட்டலாம். 6th ஒன் மார்க்கெட்டிங். நம்ம எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலுமே மார்க்கெட்டிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களோட ஆடியன்ஸ் யாருன்றதை நீங்கள் வந்து ப்ராப்பராக கரெக்டாக கண்டுபிடிக்கணும். ஆடியன்ஸை கண்டுபிடிச்சிட்டு மோஸ்ட்லி எந்த இடத்துல இருப்பாங்கன்றதை நல்லா அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணணும். எதுவுமே பண்ணாமல் நான் பெஸ்ட்டாட்டுக்கு எல்லாருக்குமே நோட்டீஸ் கொடுக்குறேன், நான் எல்லார் வீட்லையுமே போஸ்ட் ஓட்ட போகிறேன், நான் எல்லார் வீட்லையுமே மார்க்கெட்டிங் பண்ண போகிறேன், வீடாக போய் சொல்ல போகிறேன், அப்படிலாம் நம்ம போய் சொல்லலாம் அப்படின்னோம்னா நம்மளோட மார்க்கெட்டிங் அமௌண்ட்டு தான் வேஸ்ட் ஆகும். ஸோ நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, பிஸ்னஸ்க்கு யார் கஸ்டமர் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு கஸ்டமர் எங்கெங்கெல்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு எப்படிலாம் நம்ம சொன்னால் அவங்களுக்கு புரியுன்றதை நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அவங்கள்ட்ட மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் கடைக்கு தாராளமாகவே ஆட்கள் வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் எந்த ஒரு மார்க்கெட்டிங் பண்ண போகிறதுனாலும் சரி, நீங்கள் ஒரு கஸ்டமராக இருந்துட்டு யோசிச்சு நமக்கு இந்த மாதிரிக்க இந்த கடைக்காரவங்க சொன்னாங்கன்னா நம்ம போய் வாங்குவோம் அப்படின்றத நம்ம கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிச்சு அந்த மார்க்கெட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணணும். பிஸ்னஸ் மேன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிச்சு நம்ம மார்க்கெட்டிங் பண்ணோம் அப்படின்னோம்னா நம்ம பண்ணுறது தான் தப்பாக தான் முடியும். ஸோ எப்போயுமே கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நீங்கள் யோசிச்சுட்டு மார்க்கெட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிஸ்னஸ் 100% கண்டிப்பாக க்ரோத் ஆக வைக்கலாம். ஓகே, என்னோட பேர் சிவா. நான் இந்த மாதிரிக்கு லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் இல்லை ஆன்லைனில் மணி ஜென்ரேட் பண்ணணும், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு கரெக்டாக கைட்லைன்ஸ் பண்ணுற மாதிரிக்கு வீடியோலாம் போஸ்ட் பண்ணுவேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. தொடர்ந்து இந்த மாதிரிக்கு வீடியோ பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.